நிகழ்வுகள். புதுச்சேரியில் ரெயின்போ நகர் பகுதியில் பிரபல ரவுடியின் மகன் உள்ளிட்ட 3 வாலிபர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களும் கைவிடப்பட்ட திட்டங்களும் மத்திய அரசின் நிதி உதவியோடு செயல்படுத்தப்பட்டு வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். புதுச்சேரி மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குவதாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பெருமிதம். சுகாதாரத்துறை வாரிசுதாரர்களுக்கு ஒருமுறை தளர்வு அளித்து பணி நியமனம் செய்ய வலியுறுத்தல். 4வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரியில் தனி வீட்டில் அமர்ந்து விடிய விடிய மது அருந்தும் போது ரவடிகளுக்குள் ஏற்பட்ட மோதலில் 3 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் அங்குள்ள பழுதடைந்த வீட்டில் 3 பேர் இரத்த வெள்ளத்தில் கிடப்பதாக அங்கிருந்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் அளித்த நிலையில் காவல்துறை விரைந்து வந்து சோதனை மேற்கொண்டதில் அங்கு 2 பேர் வெட்டுக்காயங்களுடன் உயிரிழந்த நிலையிலும் ஒருவர் படுகாயம் அடைந்த நிலையில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். படுகாயம் அடைந்த அவரை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் உழவர்கரை பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி தெஸ்தான் மகன் ரிஷி, திடீர் நகரை சேர்ந்த தேவா ஆகியோர் கொலை செய்யப்பட்டதாகவும் ஜே நகரை சார்ந்த ஆதி படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஆதியும் உயிரிழந்தார். இதனையடுத்து இந்த 3 கொலை சம்பவங்கள் குறித்து பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்திற்கு டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், மோப்ப நாய்கள், தடயவியல் ஆய்வாளர்கள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர்கள் அவர்களது நண்பர்களுடன் இந்த பகுதியில் அமர்ந்து இரவு முழுவதும் மது அருந்தி உள்ளதாகவும் அதில் ஏற்பட்ட தகராறில் கொலை நடந்திருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து கொலையாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர். மேலும் புதுச்சேரியில் குடியிருப்பு பகுதியில் 3 நபர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களும் கைவிடப்பட்ட திட்டங்களும் மத்திய அரசின் நிதி உதவியோடு செயல்பட்டு வருகிறது. முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகின்றனர். துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பெருமிதம். ஆயுஷ்மான் பாரத் வே வந்தனா திட்டம் 2018ஆம் ஆண்டு பிரதமர் மோடியால் துவக்கி வைக்கப்பட்டு நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் 70 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கான காப்பீடு திட்டம் இன்று புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் துவக்கப்பட்டது. இதற்கான விழாவில் கலந்து கொண்ட புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்று பயனாளிகளுக்கு ஆயுஷ்மான் அட்டையை வழங்கினர். இதில் புதுச்சேரியில் மட்டும் 8242 நபர்கள் பதிந்துள்ளனர். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், பாரத பிரதமர் மோடி கொண்டு வந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டம் உலகின் மிகப்பெரிய திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றார். இதில் மூத்த மக்கள் அனைவரும் பயன்பெற்று வருவதாகவும் புதுச்சேரி மாநிலம் மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குகின்ற மாநிலமாக தற்போது திகழ்ந்து வருகிறது என்று பெருமிதமாக குறிப்பிட்டார். முன்னதாக பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் சிவப்பு குடும்ப அட்டைதாரர்கள் மட்டுமே பயனடைந்து வந்த நிலையில் தற்போது மஞ்சள் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றார். கடந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட எந்த திட்டங்களுக்கும் அவர்களால் செயல்படுத்த முடியவில்லை. சாலைகள் கூட போட முடியாத நிலை ஏற்பட்டது. ஆனால் தற்போது அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் மற்றும் கடந்த ஆட்சியால் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் என அனைத்து திட்டங்களும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மத்திய அரசின் நிதி உதவியோடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். தொடர்ந்து மத்திய அரசின் நிதி உதவி பெற்று புதுச்சேரி மாநிலம் அதிக கவலையில் இருந்த முதியவர்களுக்கு இந்த திட்டம் பெரும் நிம்மதியை தந்து இருக்கிறது. இனி அவர்களுக்கு தேவைப்பட்ட ஆபரேஷன், செக்அப், மருந்துகள் அனைத்தும் இலவசமாக கிடைக்கும். மருத்துவ சேவை இலவசமாக கிடைப்பதால் இனி அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், ஆரோக்கியம் மேம்படும், நோயிலிருந்து விடுதலை அடைவார்கள். இதய நோய், கேன்சர், முட்டுவலி, டயாலிசிஸ், ஹை பிளட் பிரஷர் போன்ற நீண்ட நாள் நோய்களுக்கு தேவையான சிகிச்சை இலவசமாக கிடைக்கும். நம் அரசுடைய மாநிலத்திலே வளர்ச்சியை நாம் கொண்டு வர வேண்டும், உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய ஏழை மக்களுக்கான திட்டம் செயல்படுத்தி அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கான வழியை நாம் காண வேண்டும். அதை திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணம். அதே மாதிரி வீடு கட்ட திட்டத்திலும் சரி, நம்முடைய அரசானது நிதியை உயர்த்தி கொடுத்து ஆதி திராவிட மக்களுக்கும் சரி, நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த அனைத்து மக்களுக்கும் சரி வீடு கட்டுவதற்கான நிதியை உயர்த்தி கொடுத்து நல்ல வீடு வாய்ப்பு அரசு உருவாக்கி கொடுத்து கொண்டு வருகிறது. அதே மாதிரி மருத்துவத்துறையை
பொறுத்தவரை மருத்துவத்துறையானது எத்தனையோ வசதிகள் இப்பொழுது நம்முடைய புதுச்சேரியில் புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் அவர்கள் இன்று துணைநிலை ஆளுநர் அவர்களை நேரில் சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரியில் இயங்கும் அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தேசிய மருத்துவ ஆணையத்தின் உத்தரவுகளையும் அதன் தொடர்பான புதுச்சேரி அரசின் அறிவிப்புகளை செயல்படுத்துவது கிடையாது என்றும் அரசின் அறிவிப்புகளை செயல்படுத்தாத கல்லூரிகள் மீது அரசு உரிய நடவடிக்கை எடுக்காததால் மனம் போன போக்கில் கல்லூரி நிர்வாகத்தின் செயல்பாடு உள்ளதாகவும் 18/11/2021 தேசிய மருத்துவ கவுன்சில் 4 ஆண்டுகள் மருத்துவ கல்வி முடித்து 5ஆம் ஆண்டு பயிற்சி மருத்துவ பணிபுரியும் மருத்துவ மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை அறிவித்ததாகவும் அதனை பின்பற்றி புதுச்சேரி அரசு ஜிஓ நம்பர் 28/21/6/2024 அரசு ஆணை வெளியிட்டதாகவும் இந்த அரசாணைப்படி இளநிலை மருத்துவ பயிற்சி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 20,000 ரூபாய் உதவித்தொகையை தனியார் கல்லூரி நிர்வாகம் வழங்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த உத்தரவினை பின்பற்றி அரசு மருத்துவக் கல்லூரியான இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி இளநிலை பயிற்சி பணி செய்யும் மாணவர்களுக்கு மாதம் 20,000 ரூபாய் உதவித்தொகை வழங்குகிறது. ஆனால் தனியார் மருத்துவக் கல்லூரிகளான ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் மாதம் 10,000 ரூபாயும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரியில் மாதம் 5,000 ரூபாயும் உதவித்தொகையாக குறைத்து வழங்குகின்றன. ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரியில் மாதம் 5,000 ரூபாயும் குறைத்து வழங்குவதாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தது. இந்த நிகழ்வின் போது அப்துல் ரஜாக் என்ற சேட்டு முகமது, சலீம் முகமது, இக்பால் ஜலீல், முகமது அமீன், முகமது கலீல், முகமது உசேன், புதுச்சேரி மாநில அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் சையது அகமது, மொய்தீன், வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக அவைத்தலைவர் இலியாஸ் என்ற பஜீருதீன் ஆகியோர் உடனிருந்தனர். அதேபோன்று நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக உள்ள மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரியில் 2,500 ரூபாயும், அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியில் 5,000 மருத்துவ பயிற்சி பணி செய்யும் மாணவர்களுக்கு வழங்கி வருவதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கருப்பு தினத்தை நினைவு கொள்ளும் விதமாக உயிர் நீத்த படை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் பாரதிய ஜனதா கட்சியின் உழவர்கரை மாவட்டம் சார்பாக பிரியதர்ஷினி நகரில் நடைபெற்ற 7ஆம் ஆண்டு ஜம்மு காஷ்மீர் புல்வாமா மாவட்டத்தில் நடைபெற்ற தற்கொலைப்படை தாக்குதலில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட படை வீரர்கள் உயிர் தியாகம் செய்தனர். இந்த கருப்பு தினத்தை நினைவு கொள்ளும் விதமாக உயிர் நீத்த படை வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சி உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், தேசிய மகளிர் அணி செயற்குழு உறுப்பினர் தாமரை செல்வி, முன்னாள் துணைத் தலைவர் திரு ரவிச்சந்திரன், மாநில கல்வியாளர் பிரிவு தலைவர் நாகேஸ்வரன், முன்னாள் மாநில விவசாய அணி செயலாளர் கோவிந்தசாமி, முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் செல்வராஜ், தொகுதி தலைவர்கள் கோகுல், கண்ணன், பன்னீர்செல்வம், தினேஷ் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த நிர்வாகிகள் அனைவரும் பங்கேற்று 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தினர். சுகாதாரத்துறை வாரிசுதாரர்களுக்கு ஒருமுறை தளர்வு அளிக்கும் பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி 4வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுகாதாரத்துறை வாரிசுதாரர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கடந்த சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அளித்த வாக்குறுதி அடிப்படையில் அனைத்து வாரிசுதாரர்களுக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து பணி நியமனம் செய்ய வலியுறுத்தி 4வது நாளாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சுகாதாரத்துறை வாரிசுதாரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சுகாதார ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு சுகாதார சம்மேளன தலைவர் முனுசாமி தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர் ஜவஹர், துணைத் தலைவர்கள் கிரி, சதீஷ், துணை பொதுச் செயலாளர் ஹரிதாஸ், ஜெகநாதன் மற்றும் அமைப்பு செயலாளர் கலைவாணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சுகாதார சம்மேளன கௌரவ தலைவர் கீதா, சம்மேளன ஆலோசகர் சீதாராமன், அமைப்பு செயலாளர் கலியபெருமாள், செயலவை உறுப்பினர்கள் சரவணன், நந்தகோபால், சத்யா உள்ளிட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரை நிகழ்த்தினர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் பொருளாளர் மணிவண்ணன் நன்றி கூறினார். இணைப்பு சங்க நிர்வாகிகள் இளையதாசன், சிவகுமார், காசிமுனியன், சந்தனவதி, சுந்தரமூர்த்தி, சரவணன், ஆறுமுகம், ஆண்டோ, பிரகதீஸ்வரன், ஹரிதாஸ், வைஜெயந்திமாலா, சுதா உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த சமூக சேவகி மீரா தீனதயாளன் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் முன்னிலையில் தன்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டார். புதுச்சேரியில் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த சமூக சேவகி மீரா தீனதயாளன் இவர் பல்வேறு சமூக பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா முத்துமாரியம்மன் கோயில் வீதியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் அலுவலகத்தில் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் முன்னிலையில் மீரா தீனதயாளன் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். தொடர்ந்து கட்சியில் இணைந்த மீரா தீனதயாளனுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் துண்டு அணிவித்து சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என அவர் அறிவுரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கொசு தொல்லையை கட்டுப்படுத்தாத சுகாதாரத்துறை மற்றும் உழவர்கரை நகராட்சியை கண்டித்து கொசு வலைக்குள் நின்று பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசு உற்பத்தி அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இது சம்பந்தமாக உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் கொசு மருந்து அடிக்க வேண்டும் என்று நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறைக்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் இதனை கண்டுகொள்ளவில்லை என தெரிகிறது. இந்நிலையில் உழவர்கரை தொகுதி முழுவதும் கொசுக்களை கட்டுப்படுத்த சுகாதாரத்துறை மற்றும் உழவர்கரை நகராட்சியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மூமியான்பேட்டை 4 முனை சந்திப்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்க சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் மக்கள் வேதனையை அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தும் வகையில் கொசு வலைக்குள் நின்று கொண்டு நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டக்டர் தோட்ட பகுதியை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 450க்கும் மேற்பட்ட அரசு குடியிருப்புகள் உள்ளது. குடியிருப்புகளில் ஸ்மார்ட் சிட்டி நிதி உதவியுடன் 5 கோடி ரூபாய் செலவில் புதுப்பித்தல், புனரமைத்தல் மற்றும் பராமரித்தல் போன்ற பணிகள் நடைபெற்று வந்தன. இந்த பணிகள் சரிவர நடைபெற்றுள்ளதா என்பதை உருளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி MLA ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகளும், ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகளும், குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளும் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் உடனிருந்தனர். இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.